ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு சிறுகதை. ஒரு சிறிய ஊரில் சிவா என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிறிய தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். ஒரு நாள் புதிதாக ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கினார். அந்த வண்டி அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் சிவாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எங்கே இடம் கிடைத்தாலும் அங்கே வண்டியை நிறுத்திவிட்டு போய்விடுவார். நண்பர்கள் பல முறை எச்சரித்தார்கள், பாதுகாப்பான இடத்தில் வண்டியை வைங்க, இல்லைனா பிரச்சனை தான் வரும் என்று. ஆனால் சிவா அதை கவனிக்கவில்லை. ஒரு நாள் இரவு அவர் வண்டியை லைட் இல்லாத ஒரு தெருவில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது வண்டி அங்கேதான் இருந்தது. ஆனால் அதில் சில பாகங்கள், மிரர், பேட்டரி காணாமல் போயிருந்தது. சிவா மிகவும் கவலைப்பட்டார். அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார். நாம் பாதுகாக்கவில்லை என்றால் எதையும் பாதுகாக்க முடியாது என்று நினைத்தார். அதற்கு பிறகு அவர் எப்போதும் வண்டியை கண்காணிப்பு கேமரா உள்ள இடங்களில், வெளிச்சம் உள்ள இடங்களில், பாதுகாப்பான பார்க்கிங் பகுதிகளில் மட்டுமே நிறுத்த ஆரம்பித்தார். மேலும் தனது வீட்டிலும் ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்தினார். காலப்போக்கில் அவர் மட்டுமல்ல, அந்த ஊரில் பலரும் இதை பின்பற்ற தொடங்கினர். திருட்டு சம்பவங்களும் குறைந்தன. ஃப்ரெண்ட்ஸ், பாதுகாப்பு என்பது பிறர் பொறுப்பு அல்ல, நம்முடைய பொறுப்பு. நாம் கவனமாக இருந்தால்தான் நம் சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கும். இது போன்ற கதைகளை கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.